வந்தீரே. என்னை யாருமே தேடி வரல சுவாமி, நீர் மாத்திரம் என்னை தேடி வந்தீரே. We thank you Lord. Yes, நன்றி. We thank you. நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, என்னை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சுவாமி, என்னை யார் கைவிட்டு போனாலும் சரி ஆண்டவரே, நான் நம்பின உறவுகள் கைவிட்டாலும் உமக்கு மாத்திரம் நன்றி. என்னை தேடி வந்து என்னை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே, அதற்காக we thank you Lord. Yes. இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி என் கண்ணீரை துடைத்தீரே சுவாமி. துடை நான் கண்ணீர் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் கண்ணீர் துடைத்தீரே. We thank you. நன்றி. கையா ஸ்ட்ரைட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை போல உண்மையான ஆண்டவரை பார்த்ததில்லை சுவாமி. உண்மை போல உருக்கமுள்ள ஆண்டவரை பார்த்ததில்லை சுவாமி. உண்மை போல என்னை உயர்த்துகிற ஆண்டவரை பார்த்ததில்லை சுவாமி. உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நீதி தேவனே நன்றி ஐயா நித்திய தேவனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா Thank you Jesus. உமக்கு இடைவிடாத நன்றி செலுத்துகிறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் இடைவிடா நன்றி. இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவனுக்கு இணையில்லா One more time. உமக்குத்தானே இடைவிடா நன்றி. இறைவா நன்றி உமக்குத்தானே ஒருவருக்கு மாத்திரம் சுவாமி. இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி 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 இறைவா இடைவிடாமல் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. Yes Lord, இடைவிடா நன்றி. நீங்க நன்றி சொல்ல 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 அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைக்கும். கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் என்னை கைவிட்டு போனாலும் சுவாமி, நீங்க என்னை கைவிட்டு போகவே இல்லை. We thank you for you being through us in every situation. நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் அவர் பிரசன்னத்தை உணர்ந்து பாடுங்களேன். இடைவிடா நன்றி. உமக்குத்தானே ஷலாதீர்னி கத்துறோம். இணையில்லா தேவன் உமக்குத்தானே
யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 42 of Job, 5வது வசனங்களை வாசிக்க நாம் தியானிக்க கேட்போம். verses 5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என்னுடைய காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's all clap. இந்த வார்த்தைகளை சற்று கவனிங்கள். Pay your attention to this word. நீதிமானாகி யோபு என்னும் பரிசுத்தவானை பற்றி இந்த திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. The scripture says about righteous Job. என்னுடைய காதுகளினால் உம்மை குறித்து நான் I கேள்விப்பட்டேன். have heard thee by the hearing of the ear. இப்பொழுது என் கண்கள் காண்கிறது என்றார். Now mine eyes have seen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, ஒரே ஒரு விஷயத்தை பாருங்கள். look at this. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் Let என்றார். them have here should hear what the Spirit of the Lord says to the church. நீங்கள் வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் If you போது, read Revelation 2:17 வாசிக்கும் போது, 17, வெளிப்படுத்தல் 3:6 வாசிக்கும் போது, 11 வாசிக்கும் பொழுது, 22 வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. here let them hear what the Spirit of the Lord says to the church. ஆனால் யோபு என்னும் பக்தனை பாருங்கள். Look at Job, the மிகப்பெரிய ஒரு நீதிமான், great righteous மிகப்பெரிய நீதிமான். saint. அந்த நீதிமானுக்கு சில சறுக்கள் வந்த பொழுது Some setbacks came in his அவன் life. தேவனை தூஷிக்கவில்லை, தேவனை மறுதலிக்கவில்லை. He never say any ill about God. நம்முடைய சில சமயங்கள் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே தேவனை நாம் மறுதலித்து விடுகிறோம். Some setbacks comes immediately we deny God. நாம் தேவனை தூஷித்து விடுகிறோம். We rebuke God. இல்லவே இல்லை. Not at all. உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு உனக்கு விரோதமாய் நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வல்லமை நீ அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக. One reason the demon always resists against you means you should not know the power of the Lord. ஆயத்தம் இல்லாமல் No கிளம்புவார்கள். preparation. ஆனால் எப்பொழுது உன்னை நீ ஆயத்தப்படுத்துகிறியோ அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் மத்தியிலே If விளங்கும். you prepare yourself, you can experience the power of the Lord. இந்த வார்த்தையை சற்று கவனிக்க Pay வேண்டும். your attention. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். I have heard of thee by the hearing of ear. இப்போது என் கண்கள் உம்மை காண்கிறது என்றார். But now mine eyes see thee. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, Children of God. நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம்? What are the things we heard through our இன்றைக்கு ears? என்ன வருமானம் என்று What is கேள்விப்படுகிறோம். the wages இன்றைக்கு today? என்ன சாப்பாடு என்று கேள்விப்படுகிறோம். What is the food today? இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். What is going to happen? அதையல்ல, Not like அவர் that. வல்லமையே நாம் கேள்விப்பட வேண்டும். Hear about the mighty deeds of God. நீங்கள் அதை கேள்விப்படுவீர்களானால் If you hear உங்கள் கண்கள் தேவனுடைய மகிமையை காணும். Your eyes can see the glory உங்கள் of கண்கள் God. கர்த்தருடைய ஆவியானவரை பார்க்க see the முடியும். Holy Spirit. உங்கள் கண்கள் ராஜாதி ராஜாவை Will பார்க்க see the முடியும். King of Kings. உங்கள் கண்கள் கர்த்தாதி கர்த்தரை Will பார்க்க see the முடியும். Lord of God. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. Let us all clap to the Lord God of Israel. அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, யோபு என்னும் பக்தனை பாருங்கள். Look at this saint ஒரு Job. பக்கம் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். It is good, where should I meet God? நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்பு என் காரியத்தை ரூபகனப்படுத்துவேன் I will reveal my deeds before என்று his சொல்லி throne. போராடி கொண்டே இருக்கிறான். Struggle with God. ஆனால் ஒன்று மட்டுமே But one thing அவன் வாழ்க்கையிலே வந்தது. happened in his கர்த்தரை life. பார்த்து சொன்னான், He said to God, என் ஆண்டவரே, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். I have heard about thee by the hearing of என் ears. கண்கள் உம்மை காண்கிறது. Now my eyes see. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. உங்களை குறித்து தேவன் கேள்விப்படுகிற ஒரு காரியம் The இருக்கிறது. Lord heard about you. அதுதான் ஆசீர்வாதமான That வார்த்தைகள். is a blessed word. அதுதான் மகிமையான வார்த்தைகள். glorious word. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Prophet Isaiah said, என் அருமையான மகனே மகளே, Son and daughter. தேவனே, Lord, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என் காதுகளினால். I have heard of thee by the hearing இப்பொழுது of நான் அதை the காண்கிறேன் என்றார். Now my அவனை eyes 2 can மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவன் அதை பார்த்தான். When the Lord blessed him in double fold, 1000 ஒட்டகத்துக்கு 2000 கொடுத்தார். instead of 1000, 1000 ஏறுமாடுகளுக்கு 2000 கொடுத்தார். instead of எல்லாம் 2 yoke of மடங்காய் oxen, கொடுத்தார். he received double ஆனால் portion. பாருங்கள், அவனுடைய 10 பிள்ளைக்கு 20 பிள்ளை கொடுக்கல, 10 பிள்ளை தான் கொடுத்தார். Instead of 10 children, he gave another 10. பாருங்கள், உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். Heard about you. அதனால தான் ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொன்னான், Prophet Isaiah கர்த்தாவே, said, "Oh Lord, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? who believed our report? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? To whom the hand of the Lord நீங்கள் revealed." கேள்விப்படும் போதுதான் அவர் புயம் வெளிப்படும். When you heard about God, you can see உன்னை the குறித்து hand. அவர் கேள்விப்படணும். ஏசாயா 53:1 சொல்லுகிறது, 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? To who believe our report? கர்த்தருடைய புயம் யாருக்கு To வெளிப்பட்டது? whom the hand of அவருடைய God பலம் revealed? யாருக்கு வெளிப்படுகிறது? To whom the power of அவருடைய God வல்லமை revealed? யாருக்கு To whom வெளிப்படுகிறது? the revealed? கேள்விப்படுகிறவனுக்கு. He who
heard unto கரங்களை God. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். Hallelujah. உன்னை குறித்து அவர் கேள்விப்படணும். He should hear about you. உன்னை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படணும். Others should hear உன் about you. விசுவாசத்தை குறித்து Others கேள்விப்படணும். should hear about your faith. உன்னை குறித்து தவறாய் கேள்விப்படக்கூடாது. Not evil deeds. உன்னை குறித்து மகிமையாய் கேள்விப்பட To வேண்டும். glorious things. அந்த இடத்திற்கு வாருங்கள். Come to that place. அந்த இடத்திற்கு வாருங்கள். Step into that என் place. அருமையான மகனே மகளே, Son and daughter of இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். the word of the Lord. நான் சொல்லவில்லை, I'm not saying. அதைத்தான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது சொன்னார். Romans, Paul என்ன said, சொன்னார்? what does he ரோமர் 10:17 வாசிக்க 10 கேட்போமா? verses 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய faith, விசுவாசம், ஒரு மனுஷனுடைய மேன்மை honor, வசனத்திலிருந்து வருகிறது. faith comes by hearing of the நீ word. எப்போது கேள்வி கேட்கிறையோ அப்போது கேள்வி உனக்கு பதிலை When கொடுக்கும். you are hearing the word of God, it will give answer. விசுவாசம் கேள்வினால் வருகிறது, Faith comes by hearing, கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. hearing by the word of நீங்கள் the இப்ப Lord. கேள்விப்படுகிற வசனமும் பைபிளிலிருந்து The word வருகிறது. what you are hearing is comes from the கரங்களை word தட்டி of God. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise be to பார்க்கலாம். God. அதைத்தான் ரோமர் 10:16 வசனங்களை வாசித்து Verses பாருங்கள். 16. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. எவ்வளவு அற்புத What வார்த்தைகள். a miraculous word. எல்லாரும் சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. Everyone will எவன் not obey the சத்தியத்திற்கு gospel. கீழ்ப்படுகிறானோ அவன் சத்தியத்தை கேள்விப்படுகிறான் அர்த்தம். He who obey the gospel means they receive the gospel. வசனத்துக்கு எவன் நடுங்குகிறானோ He who tremble to the அவனை word of கர்த்தர் God. நோக்கி பார்ப்பாரா. The Lord will mind about them. அவனை தேவன் பார்ப்பாரா. The Lord will concern அவனை about கர்த்தர் them. பார்ப்பாரா. The Lord will see about என் them. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters இந்த in செய்தியை Christ. கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் The Lord பேசுகிறார். is speaking to those நீ watchers. எப்பொழுது வசனத்துக்கு நடுங்கி அவர் வார்த்தைகளை நோக்கி பார்த்து அந்த வேதத்தை கவனிக்கிறாயோ When you tremble before the word of God and give attention to the word of அதிலிருந்து God, வருகிறவைகளை நீ கேள்விப்பட வேண்டும். you should hear the gospel. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. எல்லோரும் கேள்விப்படுகிறதில்லை. Not all. வசனத்தை கேள்விப்படுகிறவனே பாக்கியவான். Blessed are they those who hear the word of the Lord. வசனத்துக்கு நடுங்குகிறவனே Blessed பாக்கியவான். are they those who tremble before the அதைத்தான் Lord. வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அருமையாக பவுல் சொன்னான். Paul the apostle என்ன said, சொன்னான்? what does he என் say? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ரோமர் 10:14 வாசிக்க கேட்போமா? Verses 14 of Romans அவரை 10. அவரை விசுவாசியாதவர்கள் விசுவாசியாதவன் எப்படி அவரை தொழுது எப்படி கொள்வார்கள்? அவரை தொழுது கொள்ளுவான்? அவரை குறித்து கரங்களை கேள்விப்படாதவர்கள் தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. என்ன விசுவாச கை தட்டு. Amen. அல்லேலூயா. Praise God. அவரை குறித்து, About him. ஆண்டவனுக்கு வைத்திருக்கிறதை குறித்து, About the stored blessings of அவரை God. குறித்து. About Jesus. அதனால தான் யோபு சொன்னான், That's what Job said. தேவனே Lord. என் காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். Now I am hearing of you. நீர் வல்லமை உள்ளவர் You என்றும், are mighty God. நீர் ஆசீர்வதிக்கிறவர் You are என்றும், a blessed God. நீ உயர்த்துகிறவர் என்றும், You are honorable நீ God. மேன்மைப்படுத்துகிறவர் You are a என்றும். glorious God. ஒன்று, But one thing, உன்னை குறித்து கர்த்தர் கேள்விப்பட வேண்டியது என்ன தெரியுமா? what the things the Lord should hear about நீ you. ஆசீர்வாதமாய் இருக்கிறாயா? Are you blessed? நீ நன்மையாய் இருக்கிறாயா? Are you in goodness? நீ பரிசுத்தமாய் Are இருக்கிறாயா? you in holiness? நீ உத்தமமாய் இருக்கிறாயா? Are you upright? இவை எல்லாம் ஆண்டவர் கேள்விப்படணும். We need this quality. வேதம் சொல்லுகிறது, Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் unless the preacher, எப்படி how கேள்விப்படுவார்கள்? can they hear about it? அனுப்பப்படாவிட்டால் Unless sent by எப்படி God, பிரசங்கிப்பார்கள்? how can they preach? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. இந்த பிரசங்கம் உனக்கு கேள்விக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. This message sent forth you to inquire. உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. For you, உங்கள் ஒவ்வொருவருக்காய் for அனுப்பப்பட்டிருக்கிறது. every one of you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்படும் பொழுது அந்த வசனத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்தணும். When you heard the word of God, put yourself into the word of the Lord. தேவன், இந்த வசனம் எனக்கு வரட்டும், Lord, I need this word. இந்த வார்த்தை எனக்கு I need பலிக்கட்டும். these promises. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah. பார்க்கலாம். என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. ஆனால் நான் கேள்விப்படுகிறதை அதை அப்படியே பிடித்துக் கொள்ளுவேன். I practice what I heard. யோபு சொன்னான், Job said, என்னை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, you blessed me, Lord. என்னை நடத்தி விட்டீர் ஆண்டவரே, I am conducted ஆனால் by- உம்மை குறித்து என் காதுகளால் I கேள்விப்பட்டேன், have heard thee by the hearing என் of the கண்கள் eyes. காண்கிறது Now என்றார். my eyes can நீங்கள் see. கேள்விப்படுகிறதை காணும்படி அவர் செய்வார். He will give privilege to see what you உன்னை heard. உயர்த்துவேன் என்று அவர் சொன்னார் If the என்றால் Lord said, I will lift up அந்த you, வார்த்தை நீ கேள்விப்படுவாயானால் If you hear நீ that- உயர்த்தப்படுவாய், you will be lifted up. நீ உயர்த்தப்படுவாய். You will be lifted up. உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லுவாரானால், If you say, I'll honor அதை you, கேள்விப்படுவாயானால் If you hear நீ மேன்மைப்படுவாய். you will be honored. வேதம் The சொல்லுகிறது Bible says. அதுதான்
That is, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? unless the preacher, how can they heard about the gospel? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? Unless they said, how can they preach the word இந்த of வார்த்தை God? அவர் உனக்கு அனுப்புகிறது ஒரே ஒரு காரணம், நீ கேள்விப்படும்படி. The purpose of God to send this word is you should யோபுவை hear it. 2 மடங்கு ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் He who இருக்கிறார். blessed Job double fold can bless you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. உன்னை 2 மடங்கு He will ஆசீர்வதிப்பேன். bless you with double portion. நாம் அடிக்கடி சொல்லுவோமே, யோபு 2 மடங்கு ஆசீர்வதித்தவரை ஆசீர்வதியோ. One go bless it double fold. நீ Bless. கேள்விப்படுகிற வசனம் உண்மையானால் True, you all heard உன்னை God. ஆசீர்வதிப்பது உண்மை, He will bless you. உன்னை நடத்துவது உண்மை, He will lead you. உன்னை காப்பாற்றுவது உண்மை, He will preserve you. உன்னை கரை சேர்ப்பது உண்மை. He will save you. உங்களை சற்று கிறிஸ்துவோடு நிறுத்த விரும்புகிறேன். Delight to stand with Christ. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. ஒரு அருமையான ஒரு தாய் இருந்தாள். That is a good mother. தன் புருஷன் தன் மனைவியோடு கூட தூர தேசத்துக்கு With போயிருந்தாள். the husband, she went to far அங்கே place. போய் தன்னுடைய ஆஸ்தியை இழந்து போனாள். Lost the wealth. தன்னுடைய புருஷனை இழந்து போனாள். Lost her husband. தன் 2 பிள்ளையை இழந்து Lost போனாள். their 2 children. மருமக்களை பார்த்து முத்தம் செய்துவிட்டு அழுகிறாள். He's a அந்த daughter-in-law. நேரத்தில் அவள் ஒன்றை She கேள்விப்படுகிறாள், heard about one thing. கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று. The visitation of the Lord came to his people and ஒரு provided அல்லேலூயா food. சொல்லுங்களே. Praise God. மோவாபு தேசத்திலே He கேள்விப்படுகிறாள். heard from Moab. அவள் இருக்கிறது புறஜாதி She தேசத்திலே. was in a Gentile ஆனால் place. செய்தி எங்கிருந்து போகிறது? Where does the news go? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். The visitation of God came to his தேவன் people. அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். The Lord going to தேவன் அவர்களை மீட் பண்ணுகிறார். the visitation of சர்வவல்லமையுள்ள தேவன் அவர்களோடு பேசுகிறார். Almighty is அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் providing food. என்று மோவாபு தேசத்தில் கேள்விப்பட்டார். She heard it. உடனே புறப்பட்டாள். Immediately sought to go. இன்றைக்கு கேள்விப்படுகிற நீ, Today those who heard this verse, உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம் பெருசு. the plan of God about you is matchless. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் அதை Ruth சொல்லுகிறது. chapter 1 verses 6. அவள் அந்த தேசத்தில் She கேள்விப்பட்டாள், heard in அந்த that பட்டணத்தில் land, கேள்விப்பட்டாள். from that land, உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற கேள்வி பெருசு. about the plan of God is great about you. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. மிலிட்டரி போகும் பொழுது And see the நிறைய military. எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. There are many கயிறு practices. ஏறும்போது வலிக்கு கீழே விழுந்தோடனே பாக்குற போலீஸ் ஆபீசர் சிரிப்பான். Others will laugh. ஆனா சிரிச்சிட்டானே நீ கைவிட்டு விட்டு போனா செலக்ஷன் ஆக If மாட்டேன். you give up, you cannot enter into the military. அதைத்தான் சொன்னான், முயற்சி உடையார் So make இகழ்ச்சி efforts இகழ்ச்சி அடையார். will not be shame or vain. திரைக்கடல் ஓடி திரவியங்களை தேடு என்று சொன்னான். Seek. ஆனா அதற்கு தங்கிதக்காரன் சொன்னான், Psalmist says, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். it is good for my tribulation. Through this tribulation, I learn your precepts. நீ கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். To learn you. அவள் மோவாப்பு தேசத்தில் She கேள்விப்படுகிறார். heard about என்ன கேள்விப்படுகிறார்? What has she heard? ஆண்டவர் தம் ஜனத்தை the சந்திக்கிறார், visitation of Lord came to ஆகாரம் his people, கொடுக்கிறார். providing food. கரங்களை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. இன்றைக்கு நான் உனக்கு தீர்க்கதரிசனமா Today I am சொல்றேன். saying a prophecy. இந்த செய்தியின் வாயிலாக, Through this message, கேள்விப்படும் இந்த வார்த்தையின் வாயிலாக Through the word, கர்த்தர் உன்னை சந்திப்பார். the visitation of our God கர்த்தர் will உன்னை come. சந்திப்பார். The visitation of God உன் will கண்ணீரை come. சந்திப்பார். Wipe up your tears. உன் துக்கத்தை சந்திப்பார். Change your உன் sorrows. வியாகுலத்தை சந்திப்பார். Change your sufferings. சந்தித்து விட்டு போயிட மாட்டார், அதை துடைத்து விட்டு போவார். And he will wipe up every sorrow. ஜெயத்தை கொடுத்து விட்டு போவார். He will give victory. உன்னை மேன்மைப்படுத்தி விட்டு He will போவார். honor you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி Let us all say clap. hallelujah. Hallelujah. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of the என் Lord. அன்பு மகனே Son மகளே, and daughter in Christ. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், Remain in faith. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி Then he போவான். will flee from you. உன்னை குறித்து கேள்விப்படுவார்கள். They will hear about you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு பிரபுவை குறித்து கேள்விப்பட்ட பரவாயில்ல, Is it good if you hear about ஒரு பெரிய ஆளை குறித்து கேள்விப்பட்ட பரவாயில்ல, about some honor, ஒரு அடிமையை குறித்து hear கேள்விப்பட்டார்கள். about a slave? இஸ்ரவேலில் இருந்து சில தண்டுகள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட பொழுது, அப்பொழுது தானியேல் என்கிற ஒரு புருஷன் அடிமையாய் போயிருந்தான். From Israel, some captives went to Babylon. அப்பொழுது பாபிலோன் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். King of Babylon had a thrones. ஒரு பெரிய தரிசனத்தை It காண்கிறான். was a great thrones. அந்த தரிசனத்திலே In that அவன் மந்திரிமார்களை வரவழைக்கிறான், invite the ministers, சாஸ்திரிகளை வரவழைக்கிறான், the ministers, அந்த பட்டணத்துல படிச்சாலைகளை வரவழைக்கிறான், invite all the எல்லா educated, ஞானி வரவழைக்கிறான், invite all the wise men. எல்லா இடத்துல சொல்றான். And he shouted, ஒரு பயலாலும் சொல்ல no முடியல, one can விளக்கம் சொல்ல no one can முடியவில்லை. give interpretation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. தானியேலை குறித்து கேள்விப்பட்டான். But he heard about Daniel. ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. யாரு? Who?
பாபிலோன் அரசன். The king of Babylon. வேதம் சொல்லுகிறது. The Bible says. தானியேல் 5:14 வாசிக்க Daniel chapter கேட்போமா? 5 verses 14. உனக்குள்ளே ஆம். தேவர்களின் ஆவி உண்டென்று உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்று. வெளிச்சமும் புத்தியும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. என்னது? வெளிச்சமும் and- புத்தியும். வெளிச்சம், And understanding புத்தி. mind. நல்லா கவனிக்கணும். Listen. இருள் இருக்கா? Is it any darkness? அப்போ நைனா அங்க வந்த அத்தனை சாஸ்திரிகள்ட்ட என்ன இருந்திருக்குது? இருள் தான் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தானியேலை கூப்பிட்டு சொல்றான், He called Daniel. உனக்குள்ளே தேவர்களுடைய ஆவி You have that spirit of the gods. உண்டென்று. உண்டென்றும் ஆ, வெளிச்சமும் புத்தியும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும். உன்னை குறித்து கேள்வி கைகளை தட்டி வரலையா சொல்லுங்க. Praise be to God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கையை உயர்த்தி சாத்தான் தலையேறி நசுக்குங்கடா. Hallelujah. Crush the head of the demon. அதை மத்தேயு சொல்லுகிறார். Matthew says. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதை பவுல் சொல்லுகிறார். Paul the apostle இருளிலிருந்து made. ஜனங்களை வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் The Lord wants to shine forth light from the தன்னுடைய மகிமையின் darkness. தோர் முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்கும்படி கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். Through Christ he shine forth his glorious light in our heart. என் அன்பு மகனை மகளே, Son and ஒரு daughter. சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. Let me say the truth. பிசாச மட்டும் நெஞ்சுக்குள்ள கொண்டு வராதீங்க. Don't allow demon. அவனுக்கு வேலையே வசனத்தை எடுக்கணும். His duty to turn you from the Bible. வசனத்தை எடுத்து அந்த இடம் இருளாகிடும். Then the place should be dark. இப்போ இங்க பாருங்களேன், இந்த பைபிள் இங்க இருக்குது. இந்த இடத்தை விட்டு அந்த இடம் காலி ஆயிடுது இல்லையா? You take the Bible, அந்த the place is மாதிரி empty. Same way. எப்பயுமே கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய அனுபவத்துக்குள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன். Step into the experience of blessing. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in ஆனா Christ. பாருங்க, Look at here. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 15வது வசனங்களை வாசிக்கலாம். 15th word. இப்போதும் இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கு இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கு, இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கு இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்கு சாஸ்திரிகளும் ஜோஷியரும் சாஸ்திரிகளும் சோசியர்களும் எனக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. அவன்கிட்ட சொல்லி இருக்கிறான், அவன் பார்த்து இருக்கிறான், மங்களா தெரிஞ்சிருக்குது. They cannot read the word. என்னவோ தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவன் கண்ணுல என்ன இல்ல? No lights in their eyes. என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. கண்ணானது சரித்திற்கு விளக்கா இருக்கிறது. இவன் கண்ணுல கிறிஸ்து இருக்கிறார், அவன் கண்ணுல பேய் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா உன்கிட்ட வெளிச்சம் இருந்தா பிசாசு வரவே மாட்டான் சொல்லுங்க. வெளிச்சம் இருந்தா பேய் வராதுங்க. ஏன்னா அவனுக்கு இருட்டுதான் பிடிக்கும். உன்னை பார்த்தோன்னு முடிவு பண்ண வெளிச்சம் வருதுல ஓடுறான் பா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி say hallelujah. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். வாசிக்கலாம். பொருளை வெளிப்படுத்தவும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பொருளை வெளிப்படுத்தவும், கருகலானவைகளை தெளிவிக்கவும். நல்ல கவனிங்க. கருகலானவைகளை தெளிவிக்கவும் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? What is that? கருகல்னா தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியும். மேகத்துல மறைச்சிருக்குது, மேகத்துக்கு பின்னாடி தெரியுமா? தெரியாதுல்ல. புகை போட்டு எரியும்போது புகைக்கு பின்னாடி தெரியாதுல்ல. அப்ப பாருங்கள், கருகலானவைகளையே தெரிவிக்கிறதுக்கும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்வி கைகளை தட்டி Praise God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய அனுபவத்தை மறந்துறது, ஜெபத்தை மறந்துறது, ஆசீர்வாதங்களை மறந்துறது. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் பெருசு. யோபு சொன்னான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்தணும் தீர்மானிச்சு குறிச்சிட்டார்னா உன்னை உயர்த்திடுவார். If the Lord decide to lift up you, he will lift up you. தேவன் தீர்மானிச்சிட்டார். The plan of God. எந்த பாபிலோன் அரசன் இவன் இழுத்து வந்தானோ அவனுக்கு மேலாக அவன் கூட ரதத்துல சரியாக ரதத்துல போக தேவன் அவனை குறித்து வைத்திருந்தார். He was pre-plan of God to lift up high like the king of Babylon. வாசிக்கலாம். Shall we hear? நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை குறித்து கேள்விப்பட்டுட்டேன், இந்த உனக்கு ரத்தாம்பரம்.
Take this scarlet and என்னது? all the honorable things. ரத்தாம்பரம். Scarlet, அதாவது red, சிவப்பு கம்பளம். red carpets. அந்த கம்பளத்தில் நடப்பாங்க. ஒரு நாட்டுடைய அதிபர் இன்னொரு நாட்டுக்கு போனா ரெட் கம்பளம் விரிப்பாங்க. ஃளைட்ல இருந்து அவர் நடந்து போற வரலாம். When the president comes, they will put this red carpet to honor them. அடிமையாய் கொண்டு வந்தவனுக்கு ரெட் கம்பளம்யா. Slave, get this red carpet privilege. என்ன காரணம்? Reason, கர்த்தர் குறித்து விட்டார். plan, he was in the plan of God. உன்னை குறித்து அவர் கேள்விப்பட வேண்டும். The Lord should hear about you. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து கேள்விப்பட வேண்டும். The Lord should hear about you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற கேள்வியை மற்றவர்கள் குறித்து கேள்விப்பட வேண்டும். Others also heard about you. அப்படி கேள்விப்படுவதுதான் ஆசீர்வாதம். Then you can expose the blessings of God. ரத்தாம்பரத்தையும் Red carpets. இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் ஆ. கழுத்திலே பொற்சரப்பணியும் போர் சர்ப்பணியும் தரிக்கப்பட்டு தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் கையை என்றார். தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கை Praise தட்டு. God. மூன்றாம் அதிபதி வேற யாரும் Shall இல்லை. be the third ruler. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். Our Holy Ghost. அல்லேலூயா. Praise God. Amen. பிதா குமாரன். குமாரன் பரிசுத்த பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Let's all clap. நீங்கெல்லாம் இப்ப யாரு? Now who are பரிசுத்த you? ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீ அதிபதியா? If you get the anointing from the Holy நீ Spirit, அதிபதி. you're நீ அதிபதி. a president and ஒரு ruler. அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். God. மூன்றாம் இடத்துல அதிபதி. You will be a third ruler in the kingdom. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. மூன்றாம் இடம் வேணுமா வேணாமா? Do you want this third place? சத்தமா சொல்லுங்களேன். How many need? நமக்கு பிரியமான 2 இடம் தேவை. We need 2 places if necessary. இரண்டாம் இடம் மூன்றாம் இடம். Second and third. முதலாம் இடம் சர்வவல்லவருக்கு. First for Almighty. நமக்கு இந்த 2 இடம் தேவை 2 ஏற்பாட்டின்படி. We need 2 according to the கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. Nation experienced famine. உலகம் முழுசும் பஞ்சம். Throughout the world நம்முடைய experience. முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபு Jacob our தன்னுடைய father பிள்ளைகளை அழைக்கிறார். invite his children. பிள்ளைகளா இங்க வாங்க. Children come here. எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் I என்றார். heard about grains in Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அல்லேலூயா. Hallelujah. எகிப்திலே In Egypt, தானியம் There are grains. உண்டு என்று நான் கேள்விப்படுறேன். heard about it. ஆனா அந்த தானியத்தையும் சோத்தையும் போடுறவன் அவன் பெத்த பிள்ளை அவருக்கு தெரியாது. கைத்தட்டியா பாக்க. We do not know the ruler, one who provide to all. அல்லேலூயா. Praise God. நான் பெத்த பிள்ளைன்னு தெரியாது. 1:2 வாசிக்கலாம். 42:1-2. எகிப்திலே தானியம் உண்டு எகிப்தில் தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் இங்க பாரு மூஞ்சி ஒருத்தன் பாத்துக்கிறது எப்ப பார்த்தாலும். They look one upon another. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. என்ன Many பிரதர்? are like that. நீங்க போறீங்களா பிரதர்? நான் போறேன்னா பிரதர். Shall you go or like ஒருவரை பார்த்து நிக்கறான். இங்க வயித்துக்கு சோத்த காணோம். no food for their belly? எல்லாம் அப்பன பார்க்கறான். Looking father. யோ நியாயா நீ பெரிய தீர்க்கதரிசி பிதாக்கள்னு சொல்ற, எங்களுக்கு சோத்தம் காணோம் கண்ணி காணோம். There is no food. ஒருத்தன் பாத்துக்கறான். Look each other. ஒருவர் பார்க்கிறது என்ன? பார்த்து கொண்டிருக்கிறது என்ன கேக்குறாரு பாருங்க. யாரு? யாக்கோபு கேக்குறாரு. Jacob said, பாத்துக்கிட்டு இருந்தா என்னடா புண்ணியம்? எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். I heard that there is grain in Egypt. நாம் சாகாம உயிரோடு இருக்குன்னு போய் எகிப்திற்கு போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க. கை தட்டி ஒரு அல்லேலூயா Go சொல்லுங்க. down there and bring some grain. யாக்கோபு கேள்விப்படுறாரு. Jacob heard it. யாக்கோபுடைய புள்ள தான் சோறு போடுறான்னு கேள்விப்படல. But he do not know the son of Jacob is providing ஒரு food to the அல்லேலூயா world. சொல்லணும். Amen. அல்லேலூயா. Praise God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அங்கே பார்வோன் அரசன் ஒரு சொப்பனத்தை கண்டான். Here Pharaoh had a vision. பார்வோன் சொப்பனத்தை காண்கிறான். Pharaoh had a trance. அந்த சொப்பனத்தை கண்டுட்டான். He had it. அவனும் மந்திரிமார்கள் சாஸ்திரிகள் மந்திரக்காரன் எல்லாரையும் கூப்பிடுறான். He invited the ministers and all. எல்லாரும் வாங்கடான்றான். Everybody come. எல்லார்கிட்டயும் சொல்றான். And he shared ஒரு பையன் பதில் சொல்லல. No one ஒரு can. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. the Lord. அல்லேலூயா. Praise the Lord. ஒருத்தனும் சொல்லல. No one can. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Rebel faith. ஒருத்தனும் சொல்லல. No one can. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டான். Then Pharaoh heard about Joseph. அவனை குறித்து கேள்விப்பட்டான். Heard about him. பர்టిక్యులராக கேள்விப்பட்டான். Specifically. ஆதியாகமம் 41 அதிகாரம் 15வது வசனங்களை This is வாசிக்கலாம். 41 verses. பார்வோன் யோசேப்பை நோக்கி பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம்
கண்டேன். ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ஒருவர் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். கைகளை தட்டி என்ன விசுவாசம். அல்லேலூயா. Praise the Lord. ஏப்பா அவ்வளவு லட்சம் பேர் இருக்கிறான். See, lakhs of people. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் I heard about you. என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். கையை தட்டி ஒரு அருளிய சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. ஹலோ, நீ என்ன குறித்து கேள்விப்பட்ட? நான் சொல்றவரு என்ன உண்டாக்கினவர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். I heard about the creator. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42, 43, 44 வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன கை தட்டி தட்டுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நீ கண்ட 7 காலங்கள் நீ அவனை அதிபதி ஆக்கி அவங்கிட்ட கொடுத்தா இந்த தேசத்துல மத்தவங்க எல்லாம் உயிரோட தப்பி பிழைக்கலாம்னு சொல்லிட்டான். I have set thee over all the land of Egypt to save all the people. ஆனா இவன் யாரை குறித்து கேள்விப்பட்டான்? Whom he heard it? யாரை குறித்து? யோசேப்பை குறித்து. உடனே யோசேப்பை பார்த்து பாரோன்னு சொன்னான், நீ ஒரு பையலும் உலகத்துல கிடையாது, உன்னை குறித்து தான் கேள்விப்பட்டேன், நீயே அதிபதின்னு சொன்னான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. நீங்கள் ஒவ்வொருவரும் அதிபதி. நடந்தது என்ன? அவன் என்ன சொன்னான்? எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. நல்ல கவனிங்களேன். Listen. ஆண்டவர் உறுதிட்டாரு. The Lord took off his signet. Hallelujah. ஏண்டா Listen. கேள்விப்பட்டுட்டு அப்புறம் உனக்கு என்ன முத்திரம் Then மோதிரம்? why should you have the signet ring? செய்தி கேட்கிற உன்னை குறித்து கேள்விப்படணும். உன் வாழ்க்கையின் விசுவாசத்தை கேள்விப்படணும். About your faithful life. உன் ஜெபத்தை கேள்விப்படணும். About your prayer life. உன்னிடத்தில் இருக்க தேவ மகிமை கேள்விப்படணும். glory of அப்படி God. கேள்விப்படுவார்களானால் If they heard about you, பார்வோன் கையில் இருக்கிற முத்திரம் மோதிரம் உன் கையிலே. the signet ring of Pharaoh will come to your ring hands. முத்திர மோதிரத்தை கலட்டி And took off the ring from your வாசிக்கலாம். hands. அதை யோசேப்பின் கையிலே போட்டு. இப்போ யோசேப்பு கையில முத்திரம் மோதிரம் போயிடுச்சுனா இவன் யாரு? பார்வோனே. இப்போ அவன் டம்மி பீஸ். Now he is dummy piece. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது. That is the plan of வாசிக்கலாம். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. ஃபர்ஸ்ட் ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. மெல்லிய வஸ்திரம், Fine linen dresses. அதை கலட்டி அவனுக்கு And போட்டான். put on. வாசிக்கலாம். பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ரெண்டாவது என்ன போடுறான்? Gold chain. கோல்டு செயின் போடுறான். அவன் கழுத்துக்கு சரப்பணியை போட்டான். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவன் கை தட்டியா. glory. Hallelujah. அல்லாஹ். Amen. இந்த ரதம் யாருடையது? இயேசுவுடையது. முதல் ரதம் யாருது? பிதாவுடையது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. இந்த 2 ரதத்துல போக நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க How பார்க்கலாம். many need the chariot of அப்படி Jesus எழுந்து Christ? நிக்கணும். நான் இந்த 2 ரதத்துல போகணும். Quickly stand. I need that உன்னை chariot. குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் That தான். is the plan about you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. Praise the Lord. 2 ரதத்துல 2 chariots. மூணாவது ரதம் யாருது? What is the third சத்தமா chariot? சொல்லுங்க. Third பரிசுத்த belong to ஆவியானவர். Holy Spirit. ரெண்டாவது ரதம் யாருது? Second belong to. அதனால தான் அவன் அந்த ரதத்தை எடுத்துக்கிட்டான். நமக்கு இந்த ரதத்தை 2 ரதத்தை நம்ம எடுத்துப்போம். So we take these 2 chariots for இதுல us. என் ஜனத்தை பார்த்து கேட்க போகிறேன். நிறைய பேர் சொல்றாங்க 2 பரிவாரங்கள், அந்த பரிவாரம் உனக்கு வேணாம், இதுல இருக்கிற பரிவாரம் தான் வேணும். You don't want worldly camps, sir. ஒரு We need அல்லேலூயா this. சொல்லுங்களேன். Amen. இப்போ என்ன செய்ய போறோம் தெரியுமா? What we are going to do? நாம இப்ப ரதத்துல ஏற போறோம். We are going to Are you ride ready? on the chariot. விசுவாசிக்கிறீங்களா? Do you எந்த believe? ரதத்துல ஏற போறீங்க? Which 3ஆம் ரதம் எது? which is the third? 3ஆம் எது? Chariot. பரிசுத்த ஆவியானவர். Holy Ghost. 2ஆம் ரதம் எது? Second. இந்த 2 ரதத்துல ஏறினா 3ஆவது முதல் ரதத்துல இருக்கிறவன பார்த்து நம்மள பார்த்து என்ன செய்வாரு? என் புள்ள ரதத்துல ஏறிடுச்சுடா. Our Father will be happy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Amen. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. What do you understand? நீங்க இப்போ நான் ஆண்டவருடைய மகனாக மகளாக இருந்து இந்த ஆசீர்வாதங்களோடு நான் புறப்பட நினைக்கிறவர்கள். Are you ready to be a child of God to get all the blessings? அப்படியே அந்த ஆதி ஆகமத்தை திருப்பி Turn your pages to 41ஆம் அதிகாரத்தை chapter திருப்பி 41. 42வது வசனத்தை மகள் வாசிக்கலாம். Read. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. நல்லா கவனிக்கணும். கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை
அவனுக்கு உடுத்தி மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே பொன் தரித்து சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. Praise God. எப்படியே How? தெண்டனிட்டு பணியுங்கள் சத்தமா சொல்லுங்க. Bodhani. தெண்டனிட்டு அத பணியுங்கள் படிங்க, அத படிங்க பாங்களா. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? சாஷ்டாந்தகமா குனியணுமா. இனிமே பேய் உன்னை கண்டா சாஷ்டாந்தமா குனியணும். Amen. ஆமென். அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your both hands. பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your both இவன் கையில மோதிரம் வந்து வரணும். Signet will come to her hands. கெட்ட குமாரன் திரும்பி வந்தான்னு சொல்றாங்க இல்லையா? Prodigal son came அவன் again. கைக்கு மோதிரம் போட்டாங்க இல்லையா? Receive the signet. உன் கையில மோதிரம் போடணும் இல்லையா? You need that வேதம் signet. அப்படிதானே சொல்லுது. That's what the Bible says. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? Prophet Isaiah. கர்த்தருடைய கைகளில் நீ முத்திரை மோதிரமா இருக்கான்னு எழுதி இருக்கல. You are the signet, the ring உன் தலை in the மேல hands of the ராஜகிரீடம் Lord. சொல்லிருக்காரு இல்லையா? There is a royal இது diadem எல்லாம் in உனக்கு the hand. வேணும்னா You need that. எனக்கு இது வேணும், I need this. என் ஆசீர்வாதம் வேணும், I need my blessing. என் சந்தோஷம் எனக்கு வேணும் I need my joy. என்று சொல்லுகிறவர்கள் If you say like அப்படியே முழங்கால் படிடுவோம். Kneel down immediately. முழங்கால் படிடுவோம். அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா உம்மை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்பொழுது காண்கிறோம் என்று சொன்னது போல Yes, ராஜா my ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்காக நன்றி ராஜா Thank you, ஆண்டவரே. Lord. அப்பா பிதாவே, எகிப்தில் ஆண்டவரே ஆகாரம் உண்டு என்று ஆண்டவரே அப்பா யாக்கோபு கேள்விப்பட்டது போல ராஜா ஆண்டவரே, ஏபி சபையில் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆகாரமாய் இருக்கிற ஒரு வசனம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே Thank you, Lord. அப்பா ஊரார் எல்லோரும் தெரிந்து கொள்ளத்தக்கதாக Yes, தேவனாய Lord. கர்த்தர் ஆண்டவரே Yes, அப்பா Lord. தன் ஜீவனோடு இருக்கும்படியாக ஆண்டவரே Yes. ஏபி சபைக்கு என் தேவனாய் கர்த்தர் Amen. Glory to God. கேள்விப்பட்டு ஜனங்களை என் தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா தானியேல் ஆண்டவரே எல்லாவற்றையும் தெரிவிக்கிறவன் என்று ஆண்டவரே கேள்விப்பட்டது போல ராஜா ஆண்டவரே சகல ஞானத்தையும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா பார்வன் கரத்தில் இருந்த ஆண்டவரே மோதிரத்தை கழட்டி ஆண்டவரே அப்பா யோசேப்பின் கையிலே போட்டது போல ராஜா ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் சத்ரு கையில் பிடுங்கி எங்களோட கரத்திலே போடுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வெள்ளிய வஸ்திரத்தை கொடுத்த ஆண்டவரே தேவனுடைய வலமேல் ராஜா ஆண்டவரே இரண்டாம் ரதத்திலே ஆண்டவரே எங்களை ஏற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்ருவும் ஆண்டவரே அப்பா என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே சாஷ்டாகமா பணியும்படியாக ஆண்டவரே கர்த்தரை கொடுத்த ஆண்டவரே உத்தரவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இனி எங்களை எல்லோரும் கேள்விப்பட்டு ஆண்டவரே இப்படியாக கர்த்தர் இவர்களை உயர்த்திருக்கிறார் என்று ஆண்டவரே, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆண்டவரே, கர்த்தர் இவர்களை சமாதானமாக வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் அளவில்லாமல் நடத்தி வருகிறார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே ஒரு குறையில்லாதபடிக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று ஆண்டவரே எங்கள் சத்துருக்கள் கேள்விப்படட்டும் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக ஆண்டவரே அது நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூணால் அலையா சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துவோமாக. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மகிமை எவ்வளவு பெரிதப்பா. முழங்காலில் உம்முடைய அடியான் நிற்கிறேன், என் ஜனங்கள் நிற்கிறார்கள். எங்கள் சத்துருக்கள் தந்தரிட்டும் எனக்கு முன்பாக பணியேற்றும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். எங்கள் ஆசீர்வாதங்களை உருவி தருவீராக, பிடுங்கி தருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜெபிக்கிறோம். இனி ஒருபோதும் குறைவில்லாமல் எங்களை குறித்து தேசம் கேள்விப்படட்டும். எங்களை எங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கேள்விப்படட்டும். எங்கள் நன்மைகளை குறித்து கேள்விப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை என் ஜனத்தின் மேல் வந்து இறங்குவதாக. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் பலிக்கட்டும். நானும் அது அடியான் என் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.